ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் வந்து தமிழ் சொசைட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த தமிழ் சொசைட்டிக்கு என்னோட இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலேருந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சோர்ஸ் சொல்லிடுறேன். சோர்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, தமிழ் ஹிஸ்ட்ரி புக்கு, சமச்சீர் ஹிஸ்ட்ரி புக்கு, சமச்சீர் தமிழ் புக்ஸு 6th to 12th, சமச்சீர்லேயே கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது, 11th and 12th கல்ச்சர் புக்கு. அப்புறம் பாலிட்டி புக்கு, பாலிட்டிலையும் வந்து நல்ல தமிழ்நாடை பற்றி 11th 12th புக்ஸ்லலாம் வந்து இருக்குது. ஸோ வந்து பாலிட்டி புக்லேயுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல், அப்புறம் வந்து அங்கங்கே வந்து என்னென்ன டாபிக்ஸு, ஸோ ஒரு பர்டிகுலர் இந்த டாப்பிக்கை இப்போது வந்து இதில் பாருங்கள், க்ரோத் ஆஃப் ரேஷ்னலிஸ்ட்னு இருக்குன்னா அந்த டாபிக் அடியில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு டீகோட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணேன்னா அப்போலோ மெட்டீரியல் இருக்குது. அப்போலோவோட இங்கிலீஷ் மீடியம் தமிழ் சொசைட்டி நோட்ஸ் இருக்குது. அது நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ரெஃபரன்ஸ்க்கு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ அதை பார்க்குறப்ப அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் அடியில் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன வந்து எனக்கு அதில் ஒரு மைனஸாக பட்டதுன்னா, அதில் எல்லாமே நம்ம எல்லா கண்டென்ட்டுமே டம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அது எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக படித்து ஒன் டேயில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அந்த நோட்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா திரும்ப ஒரு நோட்ஸ் எடுத்தால் மட்டுமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக நான் அப்போலோ மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, டீகோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹெட்டிங் அடியில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு டீகோட் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்களோட நோட்ஸ் யூஸ் பண்ணேன். மற்றபடி வந்து ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் தமிழ் சொசைட்டிக்கு இங்கிலீஷில் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணேன். இப்போ ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு இந்த பார்ட்டு, இந்த ரேஷ்னலிஸ்ட் பார்ட்டு வந்து அவங்களோட அப்போலோ மெட்டீரியலே வந்து நல்லா இருந்தது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து மெஜாரிட்டி 80 to 90% வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா புக்ஸுமே வந்து வேறு எந்த ரெஃபரன்ஸ் புக்குமே நான் யூஸ் பண்ணல. என்ன வந்து தமிழ் சொசைட்டியில் என்னோடய ஸ்கோர் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஹிஸ்ட்ரி புக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி புக்லேயே இதெல்லாம் இருக்கும். 10th புக்கில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து நோட்ஸாக வந்து ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து படிக்க ஈஸியாக தான் இருக்கும். பட் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே 10th ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி கிறிஸ்பாக எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பல்லவாஸ், சோலாஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கல்ச்சர் புக்லேயும் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்கும். நம்மளுக்கு எப்படின்னா கண்டென்ட் வந்து நீங்கள் இதுக்கு வேறு எந்த ரெஃபரன்ஸ் புக்குக்குமே போக தேவையில்லை. இது 2 புக்லேயுமே கண்டென்ட் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட் அமௌண்ட்டுக்கு இருக்கும். என்ன நம்மளுக்கு பிரச்சனை வரும்னா எந்தெந்த கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னு நமக்கே வந்து ஐயோ எல்லா கண்டென்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து இருக்கும். பட் வந்து நம்ம வந்து தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். 2 புக்லேயும் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஏதோ ஒரு புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் எக்கனாமிக் கண்டிஷன் பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் கன்வீனியண்ட்டாக நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுங்க. சப்போஸ் கல்ச்சர் புக்கில் நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அதை இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கை வந்து கல்ச்சர் புக்கில் இருந்து மட்டும் எடுங்க. ஸோ 2யும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 புக்கையும் போட்டு ஓகே நிறையா கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் புக்கையுமே நோட்ஸ் எடுத்து வச்சிடாதீங்க.
சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா, சில கோட்ஸ் எல்லாம் குடுக்கணும்னு நெனைப்போம். அதுக்கு வந்து நம்ம தமிழ் வேர்ஸஸையே வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி சோலாஸ் இந்த இந்த டாபிக் பாருங்கள். இது வந்து சோலாஸ் பற்றி. சோலாஸ் பற்றின கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட ஓவரால் ஐடியா மாதிரி எழுதியிருக்கேன். அவங்க என்னென்ன ஆக்குபேஷன் பண்ணாங்க, விமன் அந்த டைமில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஓவரால் ஐடியா தான் எழுதியிருக்கேன். பட் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து இப்போ எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, பர்ட்டிகுலராக வந்து சோழர்கள் டைமில் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அப்படி இருக்கப்ப வந்து நம்ம புதுசாக போயிட்டு நம்ம இன்னும் புதுசாக ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறையா வந்து இந்த இந்த கன்டென்ட்டுக்கு வந்து இன்னும் டம்ப் பண்ணக்கூடாது கன்டென்ட்டை. ஸோ இந்த கன்டென்ட்டை வச்சு எப்படி நீங்கள் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு வந்து நீங்கள் நல்ல ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் டியூன் பண்ணணும். அது ப்ராக்டிஸில் தான் வரும். சப்போஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எஜுகேஷன் இன் சோலாஸ் டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் தெரியும். இந்த இந்த பாயிண்ட்டை வச்சே நீங்கள் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக எழுத முடியும். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து பாருங்கள் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜெயம் கொண்டாரோட கலிங்கத்து பரணி அப்படிங்கிற ஒரு புக்கில் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்படி இருந்தது. தமிழ்லேயும் இருந்தது, சான்ஸ்கிரிட்லேயும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி மற்ற கண்டென்ட்ஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் பற்றி கேட்குற டாப்பிக்கு எழுதலாம். அப்புறம் இதில் பாருங்கள் இதை கூட எழுதலாம். ஜிகேசி டெம்பிளில் ஆர்க்கிடெக்சரில் கூட எஜுகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னு வந்து அவங்களோட ஆர்க்கிடெக்சரில் த்ரூ ஸ்கல்ப்சர் ஒர்க்கு அப்படி த்ரூ ஸ்கல்ப்சர் ஒர்க்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டென்ட்டை கூட எஜுகேஷன் கூட கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். கோபுரமில் விமனாலலாம் வந்து எஜுகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை வந்து எஜுகேஷனுங்கிற டாப்பிக்குள்ளே வந்து கொண்டு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை வந்து நீங்கள் தான் ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அப்பப்போ எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக் தாங்க. 80 to 90% ஸ்கூல் புக்கு. அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் கூட அப்பப்போ கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னென்ன டாபிக் வந்து ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் அடியில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அப்போலோ இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் யூஸ் பண்ணேன். இதுதான் என்னோடய தமிழ் நோட்ஸு. மெயினாக வந்து ஸ்கூல் புக்கில் வந்து தமிழ் ஸ்கூல் புக்கு தமிழில் வந்து விட்டுறாதீங்க. தமிழ் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த அகநானூறு, புறநானூறு அப்படிலாம் வரும். அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஏதாவது ஆன்சரில் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு பிஒய்க்யூ வந்து எந்த பிஒய்க்யூ நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சக்தியோட தமிழ் சொசைட்டிக்குன்னே தனியாக வந்து ஒரு சக்தி பப்ளிகேஷனோட பிஒய்க்யூ இருக்குது. அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். படிக்கிறப்ப அதையும் கூட வச்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிஒய்க்யூ தமிழ் சொசைட்டியோட பிஒய்க்யூவும் காமிக்கிறேன். மற்ற சக்தி பப்ளிகேஷனோட பிஒய்க்யூஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.